டிஸ்க்ளைமர். எனக்கு ஃபன் வேணுங்க. உங்களுக்கு ஃபன் வேணும்னா எனக்கு ஆமாங்க. கொஞ்சம் subscribe வேணும். ஃபன் வேணுமா? ஆமா. இந்த வளனே போறேன் மொட்டாச்சி. டேய் வாடா. என்னடா சத்தம் அது? வெயிலாகுதா, ஒரே கசகசனுக்குது, அதான். தட்டி போடல கர்மம் புடிச்சவன போய் துறடா. இம்ட முடிச்ச நாயக ஜட்டி போடலையா? ஐயோ ஏய் என்னடா பண்ற? எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஏய் வாய முன் ஏந்து போட, எதா அசிங்கமா பேசிட்டு போற. யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்கணுமா? ஏண்டா டேய், யானைகிட்ட எத்தனை ஹைலைட்ஸ்டா இருக்கு, எத்தனை கோயில சாமியை முதல்ல தூக்கி வச்சுட்டு தெய்வீகமா போகுது, எத்தனை குடும்பங்களை அழகா ஆசீர்வாதம் பண்ணுது. இதெல்லாம் விட்டு பிச்சை எடுக்கணும் சொல்லிடா. பிச்சைக்காரப்பட பீத்தரப்பட உன் புத்தி பூரா பிச்சை எடுக்கிறதெல்லாம் போமா? போயும் ஒரு பிச்சைக்காரன்ட்ட வசூல் பண்ணி தின்னிருக்கிய, உனக்கு வெக்கமா இல்ல? காசை திருப்பி குடியா. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெரிய மாதிரி தெரியுதுல்ல? ராஜம் பொண்டாட்டிடா நானு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? குணா கூட படுக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் மாமாவை சாவச்ச எல்லாரும் சாவணும்னு நினைச்சுதான் நான் படுக்க. இதெல்லாம் எங்கடா உட்காந்து பாக்குறது? கரகமாடா, எங்க கரகமா இன்ஸ்டாகிராம்ல உங்களை பாக்கணும்னு. இதே மாதிரி கெட்டப்ல நீங்க எந்த வீடியோலயும் பாத்துக்க மாட்டீங்க. இதான் ஃபர்ஸ்ட் வீடியோவை பாக்குறீங்க. எப்படி இருக்கு பாஸ், உங்களுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரியே பளபளன்னு இருக்கீங்க. இருக்காதா பொண்ணு? எல்லாம் பிடி பார்லர் எபைட்ரா. என் காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடடா, என்ன வாய்ஸ், என்ன அழகு. பாஸ், ராத்தல் பண்ற மாதிரி கும்முன்னு இருக்கீங்க. दोस्तों आज देखिए सोलर और एसी वाला अंडरवियर। इसमें सोलर पैनल के साथ एसी वेंट्स भी हैं। इसे चार्ज करो और ठंडक का मजा लो। अब गर्मी में भी आपको बिल्कुल बहुत पसंद आएगा। இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்தது பாரு. எந்த பயனும் இல்ல. ஏய் மச்சான், ஜூன் மாசம் ஜனநாயக ரிலீஸ் ஆகுதாமா? FDFS போயிரலாம் சரியா? ஏய் மச்சான், ரீ ரிலீஸ் படம்லாம் பாக்குறது இல்ல. நம்ம லீடர் படத்துக்கு போவோமா? அண்ணாச்சி நடிச்சது மஜாவா இருக்கும். என்ன சொல்ற? ஏய் என்னங்கடா ஆளாளுக்கு என் வாதியார பல்லு பூச்சி பாக்குறீங்களா? நீ உனக்கு ஓட்டு இருந்தா நீ போட்டிருப்பியா டிவி கேக்கு? போட்டுக்க மாட்டேன். ஏன்டா? போட்டுக்க மாட்டேன். ஏன்டா? ஏன்னா டிவிக்கு பிடிக்கும். ஆனா படத்துக்கு மட்டும் ரசிகன். யாரு? படத்துக்கு மட்டும் ரசிகன். படத்துக்கு மட்டும் தான் ரசிகன் நீ? ஆமா, கட்சிக்கு ரசிகன். கட்சிக்கு ரசிகன் கிடையாது. கட்சியா இருந்தா நீ யாருக்கு ஓட்டு போடுவ? டிவிக்கு தான். ஏன் சார் அழுகுறீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. ஒரு நிமிஷம், உன் பொண்டாட்டி ஏதோ சொல்ல ஆசைப்படுற, கேளு சவிதா. எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். சார், இவன் தலைமாரி சூப்பரா பேசுவான் சார். பண்றான். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. பொம்பளைங்களை பத்தி தப்பா பேசாத. ஆள் மெசேஜ் பண்ணிட்டா. நான் சொல்றது மட்டும் டைப் பண்ணிட்டாங்களா? ஏண்டா டைப் பண்ண தெரியாது? ஆனா என் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காதுண்ணா. உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? சும்மா ஒரு கற்பனை. நைட்ல ஸ்கூல் காலேஜ் வச்சு எப்படி இருக்கும்? மக்கள் தொகை அதிகமாயிடும். கண்டிப்பா குழந்தைதான். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம அவனுக்கு காலை கிடைக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. Any doubt class? No miss. Everything is clear class? Yes miss. Are you stand up? எஜி மங்களம். என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன கூட சொல்ல பாக்குறாங்க. நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு கலர் இருக்குல்ல? ஆமா இருக்கு. அப்ப இந்த முகம் பாக்குற கண்ணாடி என்ன கலரு? நான் இந்த படம் ஆரஞ்சா இருக்குனால அந்த கலருக்கு ஆரஞ்சுன்னு பேர் வந்துச்சா, இல்ல அந்த கலர் ஆரஞ்சா இருக்குனால அந்த படத்துக்கு ஆரஞ்சுன்னு பேர் வந்துச்சா?
ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். வா சிகரெட் பிடிக்கும் போது தெரியல ஒரு மாசத்துக்கு இவ்வளவு மாத்திரை கொடுப்பாங்கன்னு. செம்ம ஜாலிங்க. ஐயோ என்னோட போட்டோம். நீங்களா ஜாக்கிரதையா இருங்க. இந்த குடி பழக்கம், தூரம், சிகரெட்டு, இந்த புகைப்பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு நான் அடிப்பட்டுங்க சொல்லிட்டு இருக்கேன். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? அப்பா நானும் இந்த பொண்ணு லவ் பண்றோம். நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், நாங்க செத்துருவோம். கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி, அந்த பொண்ணை எதை வச்சு காப்பாத்துவேன்? என் பேரு மேல 50 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, அது எனக்கு கொடுத்துரு. நான் அதை வச்சு காப்பாத்திக்கிறேன். தம்பி, நிலம் உன் பேரு மேல இல்லப்பா, என் பேரு மேல இருக்குது. தம்பி என்னவா பாத்துங்கிற? அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பா. கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்படாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்தது இல்லைங்க. ஆனா டைம் இல்லை, நான் கிளம்புறேன். தம்பி எதுக்கு துபாய் வந்திருக்கீங்க? வாங்கின கடன் அடைக்கத்தான். எதுக்கு கடன் வாங்குனீங்க? துபாய் வர்றதுக்கு தான். ஏண்டா அதுக்கு துபாய் வராம இருந்தா கடனே வந்திருக்காது இல்ல? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஏன்டா இப்படி இருக்க? சோதிக்காதீங்கடா நீ. சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. மேடம் சொல்லுங்க ப்ரோ. எதுக்கு? புதுசா பக்கத்து ஸ்ட்ரீட்ல ஷாப் ஒன்று ஓபன் பண்ணியிருக்கேன் மேடம். அதுக்கு தான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன், உங்களுக்கு கொடுத்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. கவலையே படாதீங்க, நாளைக்கு உங்க முதல் கஸ்டமரே நான் தான். ரொம்ப தேங்க்யூ மேடம். ருக்கோ ஜரா. அம்மா என்ன ஷாப்பு? அதுதான் மேடம் இந்த பாக்ஸ் ரெடி பண்ற ஓ, ஷாப். இந்த பார்சல் பண்ணுவாங்களே அதுவா? அது இல்ல, இந்த ஹியூமன்ஸ்லாம் இறந்ததுக்கு அப்புறம் ஐஸ் பாக்ஸ்ல வைப்பாங்கல்ல, அந்த பாக்ஸ் மேடம். ஒரு பேச்சு சொன்னா என்ன அங்க வர சொல்றது? பதவி போயிட்டுல. நக்கல்யா அவனுக்கு ஃபீல் பண்றாங்க, என்ன கஷ்டப்படுத்துறேன்னு ஃபீல் பண்றாங்க. அதுக்கு அழுவுற? அதுக்கா என்ன கஷ்டப்படுத்துறதுக்கா? ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. டேய் எங்க இருக்க? எங்க வீட்ல யாருமே இல்ல, எங்க அம்மா அப்பா சர்ச் போயிருக்காங்க, நான் வீட்ல தனியா தான் இருக்கேன். ஏய் நீ எதுக்கு கவலைப்படாத, அந்த ஏசப்பா எப்பவும் உன் கூடயே இருப்பாரு. இவன் டம்மி தான் போல் இருக்கு. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துங்கண்ணே. அப்படியா? போடா. பாரு. என்ன அதான் ஜர்க்கா. நன்றி, வணக்கம்.